ரமலானை வரவேற்போம். சஹாபாக்கள் வரவேற்றார்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு வைக்கல. ரமலான் வருவதற்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பிரகடனம் பண்ணார்கள், மர்ஹபன் முதஹிரம் பிஸ்ஸுனூப், மாதமே வருக, ரமலான் மாதமே, எங்களுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக வருக என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாதத்தை தான் நாம் எல்லாம் இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் ரஹமத் செய்ய வேண்டும், பிறர் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்பது தான் அல்லாஹுடைய ரஹமத்தை பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் நதர இலா மிஸ்கீன், யார் ஒரு ஏழையின் பக்கம் நதர ரஹமத்தின் கிருபையோடு பார்ப்பாரோ, நதரல்லாஹு இலைஹி நதர ரஹமத்தின், அல்லாஹ் அவரின் பக்கம் கிருபையோடு பார்ப்பான். அடியார்களை பார்க்கும் போது இரக்கத்தோடு பார்க்கணும், ரஹமத்து தானா வந்துடும். மற்றவர்களுக்கெல்லாம் ரஹமத்துடைய ரமலானில் மட்டும்தான் 10 நாட்களில் ரஹமத், நமக்கு அப்படி கிடையாது. எல்லா நாளும் அடியார்கள் மீது இரக்கத்தோடு பார்த்தால் எல்லா நாளும் ரஹமத்தை நம்மால் பெற முடியும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹஸன் ரலியல்லாஹுக்கு முத்தம் கொஞ்சுகின்றார்கள். அக்ரா பின் ஹாபிஸ் என்று சொல்லுகின்ற சஹாபி தான் அவர்கள், அரபியாக இருந்து வந்தவர்கள். பார்த்து ரசூலுல்லாஹ் பிள்ளைங்கள்லாமா முத்தம் கொஞ்சுவாங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா எனக்கு 10 புள்ள, இன்னலி அஷரத்தும் மினல் அவுலாத், எனக்கு 10 குழந்தை இருக்கிறாங்க, வாழ்நாள்ல ஒரு தடவை கூட நான் முத்தம் கொஞ்சினதே கிடையாதுன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, லா துன்ஸஉ ரஹ்மத்து இல்லா மின் ஷகி. அல்லாஹ் ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து ரஹ்மத் என்னும் கிருபையை எடுத்துட்டான்னு சொன்னா அவன் ஷக்கி என்று சொல்லுகின்ற துர்பாக்கியசாலி ஆயிடுவான். துர்பாக்கியசாலினா யாரு? இன்று ஓதப்பட்ட சூரா ஹூத்ல அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுகின்றான், வ அம்மல்லதீன ஷகூ ஃபபின்னார், நரகத்துக்கு யாருங்க போவா? நரகத்திற்கு துர்பாக்கியசாலிகள் போவார்கள். நபி சொல்றாங்க, துர்பாக்கியசாலி யாருன்னா யாருன்னு கேட்டால், யாருடைய உள்ளத்தில் மற்றவர்கள் மீது அன்புகள் இருக்காதோ, கிருபைகள் இருக்காதோ, இரக்க குணம் இருக்காதோ, அவன் ஷகி, அவன் தான் நரகத்திற்கு போவான் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே எல்லாரின் மீது அன்பு காட்ட வேண்டும். யாராவது ஒருத்தர் ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிறாரு, கை ஒரு மாதிரியா இருக்கிறது, கால ஒரு மாதிரியா இருக்குது, நமக்கு இரக்கம் வந்துடணுங்க. அதுதான் இந்த முதல் ரஹமத்துடைய 10 நாட்கள் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறது. வரலாற்றில் இன்று ரமலானுடைய பிறை 10வது நாள் தொடங்கிவிட்டது. என்னங்க வரலாற்றுல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு முஸ்லீம்னு சொன்னா வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லாரும் ஹிஸ்டரி படிக்கிறேன். யாருடைய ஹிஸ்டரிங்க படிக்கிறீங்க? யாரெல்லாம் நரகத்திற்கு போகிறார்களோ, போய் விட்டார்களோ, அவர்களுடைய ஹிஸ்டரியை படிக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகளுடைய ஹிஸ்டரியை சொல்றாங்க. இன்னைக்கு கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹுடைய நினைவு தினமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்னும் கொஞ்ச நேரத்துல கதீஜா ரலியல்லாஹு வருவாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டா அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு தனி மாளிகை இருக்கிறதுன்னு சொல்லுங்கன்னாங்க ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட சொர்க்கத்து பெண் ஹஜ்ரத் கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னாங்க, என் மனைவி கதீஜா யார் தெரியுமா? அவ்வலு மன் ஆமன பி வஸத்தகனி ஹீன கஸபனி. எல்லா மக்களும் என்னை பொய்படுத்தினார்கள், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்ன யாருமே ஏற்றுக்கல. முதலில் ஏற்றுக்கொண்டு கலிமா சொன்ன முதல் பெண்மணி என்னுடைய மனைவி கதீஜா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் துவண்டு போகும்போதெல்லாம் எனக்கு ஆறுதலாக நல்ல வார்த்தைகள் சொன்னவர்கள் என்னுடைய மனைவி கதீஜா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பஷ்ஷிரு கதீஜத, நீங்கள் கதீஜாவை பார்க்கும் போதெல்லாம் சுப செய்தி சொல்லுங்கள், பிபைத்தி மினல் ஜன்னதி, சொர்க்கத்தினுடைய வீட்டை கொண்டு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு அவர்களை நேசித்தார்கள் என்று சொன்னால், கதீஜா ரலியல்லாஹு இருக்கின்ற வரை நபி யாரையும் திருமணம் செய்யவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹுவோட கழிச்சாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, இவ்வளவு நேசிக்கின்றீர்களே என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது, கியாமத் வரை என்னுடைய வம்சம் வரும் என்று சொன்னால் அதற்கு காரணம் கதீஜா தான். அவர்கள் மூலமாக பெற்றெடுத்த 7 பிள்ளைகள், எனக்கு யாரின் மூலம் குழந்தை பிறக்கவில்லை, குழந்தை எல்லாம் எனக்கு கொடுத்தது கதீஜா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி பாருங்க, வீட்டுல ஒரு ஆடு இருக்கிறாங்க, இதெல்லாம் நபியுடைய சுன்னத்துகள்ங்க. இன்னைக்கு எத்தனை பேரு தந்தை இறந்து போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கபரோட. ஆனால் தந்தையுடைய சொந்த பந்தங்கள், தந்தையுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரும் கவனிக்கிறது கிடையாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, நமக்கு ஒரு சுன்னத்தை கத்து தராங்க. கதீஜா ரலியல்லாஹு மரணிச்சிட்டாங்க, வீட்டுல ஒட்டகம் கறி இருக்கிறது, ஆட்டுக்கறி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல அனஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு, இந்த வீட்டுல போய் இந்த கறியை கொடு, இந்த வீட்டுல போய் இந்த கறியை கொடு. யார் சொல்ல அவர்களா உங்களுக்கு உறவினர்களா? எனக்கு உறவினர்கள் கிடையாது. இன்னஹா கானத் சதீகத்து கதீஜா, அவர்கள் கதீஜா ரலியல்லாஹுடைய தோழி,
ஃப்ரெண்டு, நான் வாழும்போது அவங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்திருக்கிறேன், அவர்கள் ரொம்ப நேசிச்சாங்க கதீஜா ரலியல்லாஹு, அதனால்தான் அவர்களுக்கு நான் தேடி தேடி போய் கறி கொடுக்கிறேன். இதஹபு இலா பைத்தி ஃபுலானா, இதஹபு இலா பைத்தி ஃபுலானா, இந்த வீட்டுல போய் கொடு, அந்த வீட்டுல போய் கொடு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி தேடி போய் கொடுத்தார்கள் என்று சொன்னால் காரணம் நபி அவர்கள் சொன்னார்கள், அஃதலு நிசாஇ அஹ்லில் ஜன்னah, உலகத்தில் எத்தனை பெண்கள் வரட்டும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி கியாமத் வரை வருகின்ற பெண்களுக்கு 2 தலைவி தான், கதீஜா வ ஃபாத்திமா என்றார்கள் பெருமானார். ஒன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை ஈன்றெடுத்த தாய் கதீஜா, இருவர் தான் தாயும் மகளும் தான் சொர்க்கத்தின் தலைவி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பெண்ணுடைய நினைவு தினம் ரமலானுடைய 10ங்க. இன்னைக்கு ஆமுல் ஹுஸ்ன், என்னங்க ஆமுல் ஹுஸ்ன்னா சோகத்தின் ஆண்டு. ஏங்க சோகம்? நமக்கு வீடு ஏதாவது அடிஞ்சு போச்சா, நமக்கு காசு போடுச்சா, நம்ம எரிஞ்சு போடுச்சா? கிடையாதுங்க. கதீஜா ரலியல்லாஹு மரணித்த ஆண்டு அது நபிக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. கியாமத் வரை ஆமுல் ஹுஸ்ன் என்று சொன்னால் நமக்கு அதுல எவ்வளவு காசு பணங்கள் வந்திருக்கலாம், சொத்துக்கள் வந்திருக்கலாம், ஆனால் ஹுஸ்ன் நபிக்கு கவலை என்றால் உம்மத்திற்கு கவலை தான், நபிக்கு சந்தோஷம் என்றால் உம்மத்திற்கு சந்தோஷம். அதனால்தான் கதீஜா ரலியல்லாஹு மரணித்த ஆண்டு ஆமுல் ஹுஸ்ன், ஆமுல் ஹுஸ்ன், சோகம், துக்கம், அப்படிப்பட்ட ஆண்டாக, அப்படிப்பட்ட நாளாக இது இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நாம் ஒவ்வொரு நபிகளை பற்றி பேசி வருகிறோம். இன்று நாம் பேச வேண்டிய நபி நேற்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். வரிசையின் அடிப்படையில் பார்த்தால் இன்று யாரை தெரியுமா நம்ம பேசணும்? இஸ்மாயில், இஸ்ஹாக். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமை பேச வேண்டும். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அவர்களுடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேச வேண்டும். இந்த 2 பேருக்கு பிறகுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேச வேண்டும். ஆனால் இன்று ஓதப்பட்ட சூரா யூசுஃபாக இருக்கிறது. எனவே 2 நபிமார்களுக்கு முந்தையே நாம் அந்த நபியை பற்றி பேசிவிடுகிறோம். காரணம், அல்லாஹ் அவர்களுடைய பேரில் ஒரு சூறாவை இறக்கி வச்சிட்டான், சூரா யூசுப். எனவே 2 நபிமார்கள் ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், வரிசையின் அடிப்படையில் அவர்கள் இருக்கின்றார்கள். 3வது தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை தானே குர்ஆனை இறக்கினான், அவனே இந்த சூறாவை புகழ்ந்து சொல்லுகின்றான். எவ்வளவு வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அஹ்ஸனுல் கஸஸ் என்று சொல்லுகின்ற அழகிய வரலாறு, ஒருவர் படிக்க வேண்டிய வரலாறு என்ன தெரியுமா? நான் அந்த வரலாறு படிச்சேன், இந்த வரலாறு படிச்சேன், இவருடைய ஆத்தார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் எழுதிய புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் அவனுடைய கலாமிலே எல்லாமே சிறந்தது, ஆனால் அவன் அஹ்ஸனுல் கஸஸ் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இறங்கிய பிறகு ஒரே வார்த்தை சொன்னாங்க, அல்லிமு அரிகாக்கும் சூரத்த யூசுப். சூரா யூசுஃபை தாழ்த்தப்பட்ட மக்கள், இன்னைக்கு பேக்வேர்டு என்னங்க, பிசி, இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மைகள், எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சூரா யூசுப் நாங்க பெருமானார். ஏன்? இன்னமா ஐயுமா முஸ்லிமின் தலாஹா, இந்த சூறாவை ஒருத்தர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஓதினால் அல்லது அவனுடைய குடும்பத்தார்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹவ்வனல்லாஹு அலைஹி சக்ராத்தல் மௌத், மரணிக்கின்ற பொழுது வேதனையே தெரியாதுங்க. மௌத்துடைய வேதனையை குறைக்கக்கூடிய சூரா யூசுப் நாங்க பெருமானார். சொல்லிட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான செய்தி, இன்னைக்கு எல்லாரும் ஒரு பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைங்க? குரோதம், பொறாமைக்கு என்னங்க மருந்து இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரே மருந்து சூரா யூசுப் தான். உங்க மேல யாரும் பொறாமப்படக்கூடாதா? நபி சொன்னாங்க, வஅதாஹுல் குவ்வா, அல்லாஹ் இந்த சூராக்கு எவ்வளவு பெரிய பவர் தரான் தெரியுமா? அல்லாஹ் யஹ்சுத முஸ்லிமன், அவர் யாரையும் பொறாமப்பட மாட்டார், அவரை யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சக்தி சூரா யூசுஃபுக்கு இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சூறாங்க நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, கற்றுக் கொடுக்க வேண்டியது. குடும்பத்தார்களில் சிறுவர்கள் இருந்து பெண்கள், ஆண்கள், சிறார்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சூரா யூசுப். எனவே தான் சஹாபாக்கள் சொல்றாங்க, மா அகது சூரத்த யூசுப், நாங்கெல்லாம் சூரா யூசுஃபை எப்படி மனப்பாடம் பண்ணோம்? இல்லா மின் கிராத் உஸ்மான் இப்னு அஃபான், ஹஜ்ரத் உஸ்மான் கனி அவங்க ஆட்சி காலத்துல அடிக்கடி சூரா யூசுஃபை ஃபஜ்ரில் ஓதுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தொடங்கி எல்லாரும் ஃபஜ்ர் தொழுகையில, மற்ற தொழுகையில சூரா யூசுஃபை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். மின் கஸ்ரத்தி மா கான யுரத்திதுஹா, அவர்கள் அடிக்கடி இந்த சூறாவை ஓதுவதன் காரணமாக எங்களுக்கெல்லாம் மனப்பாடமாகி விட்டது. அவர்கள் ஏங்க அதிகமா ஓதுனாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில சூரா யூசுஃபை அதிகம் ஓதினார்கள், எனவே தான் அவர்களும் ஓதினார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு இன்னைக்கு சாதாரண மனுஷன் ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் மேக்கப் போட்டு அழகு காட்டுறவங்க, பெருமை அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒண்ணுமே கிடையாது, தண்ணி பட்டுருச்சுன்னா அழகெல்லாம் காணப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜில் யூசுப் நபியை பார்த்து சொன்னாங்க, நபியே நீங்கள் யூசுஃபை பார்த்தீர்களா? பார்த்தேன். யூசுப் யார் தெரியுமா? கது உஅதிய ஷத்ருல் ஹுஸ்ன் என்றார்கள். உலகத்தின் பாதி அழகு கொடுக்கப்பட்ட நபி என்றார்கள். மீதி அழகுத்தான் உலகம் முழுக்க அல்லாஹ் பங்கு வைத்திருக்கின்றான்.
யாருக்கெல்லாம் பங்கு வைத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி கியாமத் வரை வருகின்ற எங்கெல்லாம் அழகுகள் தெரிகிறதோ அந்த அழகின் பாதி பகுதி தான் உலக மக்களுக்கு, மீதி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அழகுக்கு சொந்தக்காரர் தான். சூரா யூசுப்ப நாம் ஏன் நேசிக்கிறோம் சொன்னால், அல்லாஹ் என்னங்க இன்னைக்கு டைட்டில் எவ்வளவு பேர் வாங்கிறாங்க, மனிதர்கள் கிட்ட டைட்டில் வாங்குறாங்க. அல்லாஹ்விடத்தில் டைட்டில் வாங்கியவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியிடத்தில் டைட்டில் வாங்கினாங்க. என்ன டைட்டில்ங்க? அல்லாஹ் சூரா யூசுப்ல போய் எண்ணி பாருங்க, குர்ஆன்லயே அது மாதிரி ஒரு வார்த்தை அதிகம் வராது. முஹ்சினீன் 7 தடவை அல்லாஹ் யூசுப் நபியை பார்த்து முஹ்சினீன் முஹ்சினீன் முஹ்சினீன். நம்ம எல்லாம் மூமின் என்ற பட்டியல இருக்கிறோங்க. மூமினை தாண்டி பல படித்தரம் இருக்கிறது. முஸ்லிம், மூமின், முத்தகி, அப்புறம் என்னங்க முஹ்சின். முஹ்சின்னா என்னங்க? எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நான் அல்லாஹ் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து நகர மாட்டேன் என்று யார் இருப்பாரோ, ஏழையாக இருந்தாலும் ஒரே நிலைமை. இன்னைக்கு காசு ஜோப்ல வந்துருச்சுன்னா அவரை கையில பிடிக்க முடியாது. ஒரு 500 ரூபாய் ஜோப்ல இருக்கட்டும், அவர் நடந்து போற வேகத்திலேயே தெரிஞ்சிடலாம் ஆள் நேத்து இருந்த மாதிரி இல்லையே, ஆளுடைய செட்டப் கெட்டப்லாம் சரியா இல்லையே. என்ன காரணம்? ஏதோ கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. ஏழையாக இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரே மாதிரி தான். ஆட்சி பீடத்தில் மிஸ்ரிலே உட்காருகின்றார்கள், மன்னராக இருந்தார்கள், அரசராக இருக்கின்றார்கள். அதே நிலைமை தான். எந்த ஒரு சூழ்நிலைகளும் அவர்களை பதவியும் காசு பணங்களும் மாற்றவில்லை. 7 தடவை சூரா யூசுஃபில் அல்லாஹ் முஹ்சினீன் முஹ்சினீன் என்று யூசுப் நபியை பார்த்து, எந்த நபியை பார்த்து இந்த பட்டத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப கொடுக்கவில்லை. 7 தடவை திரும்ப திரும்ப சூரா யூசுஃபிலே வருகிறது என்று சொன்னால், மனிதனுடைய ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கப்பட்டார்கள், தாழ்த்தப்பட்டார்கள், மிஸ்ருடைய பஜாரிலே விற்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், எல்லாம் செய்யப்பட்டார்கள், கிணற்றில் தூக்கி எறியப்பட்டார்கள். ஆனால் கடைசி என்ன தெரியுமா? அவர்கள் மிஸ்ரிலே அதிபராக இருந்து மரணித்தார்களே, அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா உத்தரவிட்டான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, தேடுகின்றார்கள், போகின்றார்கள். எங்கே போகின்றீர்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜனாசா, அவர்களுடைய பெட்டியை எடுத்து அல்லாஹ் வேறொரு இடத்தில் அடக்கிறதுக்கு எனக்கு உத்தரவிட்டான் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலை தேடி மரணித்த பிறகு பல ஆண்டுகள் கழித்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் எங்கே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் என்ன? ஆனால் இவர்கள் போய் அவர்களுடைய அந்த பெட்டியை எடுத்து அடக்குகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தக்வாவுக்கு கொடுத்த மரியாதை தான். சோதனை வருகின்றது என்று சொன்னால் அதிகம் வந்த நபி பெருமானாருக்கு பிறகு செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதனால்தான் என்ன நபி அவர்கள் சொன்னார்கள், இதா அஹப்பல்லாஹு அப்தன், அல்லாஹ் ஒரு மனுஷனை பிரியப்பட்டு விட்டால் சுப்ப அலைஹில் பலாவு சப்பன், சோதனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய பிரியம் தான். பலஸ்தீன மக்களுக்கு என்னங்க ஒரே அடிமேல் அடி உழுவுத, என்னங்க அல்லாஹ் கண்ணில்லையே அவனுக்கு, பார்க்க மாட்டானா? நோம்புடைய காலமாச்ச. அல்லாஹ் அவர்கள் அதிகம் நேசிக்கின்றான், நம்மை விட அதிகம் நேசிக்கின்றான். நமக்கு பூமலை பொழிகிறது, அவருக்கு குண்டுமலைகள் பொழிகிறது. நம்முடைய ஈமானுடைய பலகீனம், அவருடைய ஈமானுடைய உயர்வு, அதனால் அல்லாஹ் சோதனை தருகிறான் என்றார்கள் பெருமானார். சூரா யூசுப் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு செய்திங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் இதுல வீக்கா இருக்கிறோம். சூரா யூசுப் முதல் செய்தி நமக்கு என்ன தெரியுமா சொல்லுது? அல்லாஹ் உங்களுக்கு நியாமத் என்னும் தனிப்பெரும் சிறப்பு ஏதாவது ஒண்ணு கிஃப்ட் கொடுத்துட்டானா, ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டானா அதை பகிரங்கப்படுத்தாதீர்கள், மறைத்துக் கொள்ளுங்கள், மறைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள், இஸ்தஈனு அலா கவாஇல் ஹவாயிஜ் பில் கித்மான் பிகித்மானிஹா. அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது செலக்டிவா ஏதாவது ஒரு கிஃப்ட் தருவான், அதை நீங்க மறைச்சுக்கோங்க. ஏன் எந்த கிஃப்ட் உலகில் ஒருவர் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவரை நீங்க வெளிப்படுத்தினீங்க, உங்கள் மேல் பொறாமை கண்ணு வந்துடும். ரொம்ப பேர் பேச்சுல இப்படி சொல்லிடுவாங்க டக்குன்னு, எனக்கு இது வரைக்கும் காய்ச்சலே வந்தது கிடையாதுங்க, தலைவலியே வந்தது கிடையாதுங்க, நான் இது வரைக்கும் மாத்திரையை போட்டது. சொல்லாதீங்க, அது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கலாம், வெளிப்படுத்தாதீர்கள். ஏன்னா பக்கத்தில் உள்ள ஒரு வாயை பொளந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியா மாத்திரையே சாப்பிடலையா, அடுத்த நாள் நீங்க மாத்திரை எடுத்துருவீங்க. ஏன்னா அது வரலாற்று. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் கனவை போய் சொல்றாங்க, தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றாங்க. சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? யார்கிட்டயும் சொல்லாதப்பா. மெயினா யார்கிட்ட சொல்லக்கூடாது? உன் கூட பிறந்த ரத்த உறவு கிட்ட சொல்லக்கூடாது. இன்னைக்கு அப்படிதாங்க. இந்த எதிரிகள் எங்கங்க? வெளியில இல்லைங்க, எதிரிகள் வீட்டுக்குள் தான் இருப்பார்கள். சூரா யூசுப் நமக்கு சொல்லி தருகிறது. யாரோ ரோட்ல போறவன் நமக்கு எதிரியா இருக்க மாட்டான், அவன் நண்பனாக இருப்பான். எதிரி வீட்டுக்குள் தான் இருப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடிச்சு கிணத்துல போட்டவங்க ரோட்ல போறவங்க கிடையாதுங்க, கூட பிறந்த ரத்த உறவுகள் தான். சூரா யூசுப் நமக்கு சொல்லி தருகிறது. சண்டைகள் வரும் என்றால் வீட்டில் தான் வரும், ஆனால் சொத்துகளுக்காக என்று சண்டைகள் வருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துல வந்த சண்டை சொத்துக்காக கிடையாதுங்க, வாப்பாவுடைய பிரியத்தின் காரணமாக. என்னுடைய தந்தை என்னை நேசிக்க வேண்டும், என் தந்தை என்னை நேசிக்க வேண்டும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பெற்றோர்களை பார்த்து சொன்னாங்க, வாப்பா உம்மா நீங்கள் பிரியத்திலும் கொடுக்கக்கூடிய கிஃப்டிலும் ஆணு பெண்ணு, இவன் பெரியவன் இவன் சின்னவன், எனக்கு இவன் பிடிச்சவன் பிடிக்காதீங்க. பிள்ளைகளுக்கு மத்தியில் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை பிடிக்கவே பிடிக்காதரா சொல்லாதீங்க.
இவனை நான் ரொம்ப நேசிக்கிறேன் சொல்லாதீங்க. அது பெருமானார் தடுத்து இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஅது ஃபில் ஹதியா, நீங்கள் கொடுக்கின்ற காசு பணங்களிலே கிஃப்ட்களிலே ஏற்றத்தாழ்வு பண்ணிவிடாதீர்கள். பைன வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் சமமாக கொடுங்கள். ஆணாக இருந்தாலும் சரி. சொத்துல அல்லாஹ் சொல்லிட்டான், அது ஏற்றத்தாழ்வு இருக்குது. அல்லாஹ் சொன்னது. நாம் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்களில், நாம் கொடுக்கக்கூடிய மரியாதைகள்ல எல்லாரையும் நம் பிள்ளைகளாக பார்க்க வேண்டும். சூரா யூசுப் இது நமக்கு சொல்லி தருகிறது முதல் செய்தி. அதனால சூரா யூசுப், ஏங்க ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவ்வளவு சோதனை வந்துருச்சு தெரியுமா? சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். யாரோ 2 பேர் போய் சொல்றாங்க, நாங்க ரொம்ப உங்களை நேசிக்கிறோங்கன்னு சொல்லிட்டாங்க. யாரா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ஜெயில இருக்கிறாங்க. உங்களை பார்த்தாவே எங்களுக்கு பிரியம் வந்துருச்சுங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன பிரியப்படாதப்பா, யாரும் பிரியப்படாதீங்க, என்ன நேசிக்காதப்பா. என்னை நேசித்தவர்கள் எல்லாம் பிரிந்து போய் விட்டார்கள். என்னை யாரெல்லாம் நேசித்தார்கள் அல்லாஹ் பிரித்து விட்டான். முதலில் யாரை தெரியுமா பிரித்தான்? இல்லா தகல அலா மன் ஹுப்பிஹி பலாஅன் ஃபகத் அஹப்பனி அம்மதி, என்னுடைய சச்சா என்னை நேசித்தார். ஃபதகல அலா மன் ஹுப்பிஹா பலாஅன், அவரையும் என்னை விட்டு பிரித்து விட்டார். சும்மா ஹப்பனி அபி, என்னுடைய தந்தை என்னை நேசித்தார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எனக்கும் மத்தியில் 80 ஆண்டுகள் பிரிவு வந்து விட்டது. சும்மா ஹப்பனி ஜௌஜதி, என்னுடைய மனைவி என்னை நேசித்தார். ஃபதகல அலா மன் ஹுப்பிஹா பலாஅன், என்னையும் என் மனைவியும் அல்லாஹ் பிரித்து விட்டான். ஃபலா துஹிப்பானி, என்னை யாரும் நேசிக்காதீர்கள். பாரக்கல்லாஹு ஃபீகுமா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தருவான். என்னை நேசிக்காதீர்கள் என்றார்கள். நான் அல்லாஹ்வை நேசிப்பேன், இடையில் யாரும் வேண்டாம். இருவர் அதிகம் நேசித்தால் பிரிவு வந்து விடும் என்பதைத்தான் சூரா யூசுப் நமக்கு சொல்லி தருகிறது. அதனால உலகத்துல எல்லா கஷ்டங்களும் வருங்க, குர்ஆன்ல போய் பாருங்க. எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வு சூரா யூசுப்ல 2 வார்த்தை தாங்க. மையத்தூட்ல மட்டும் தான் நம்ம இதை சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டோம். யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவர் கையை பிடிச்சி சபரே ஜமீல், அல்லாஹ் அழகிய பொறுமையா இருக்கட்டும்ங்க. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தை குர்ஆன்ல 2 இடத்துல தான், சூரா யூசுப்ல 2 தடவை வருது. அது 2மே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது தான். இது இறந்து போன வீட்ல மட்டும் தான் இதை சொல்லணும்னு நம்ம நினைச்சிட்டோம். சபரே ஜமீல், அழகிய பொறுமை. இது அந்த நேரத்துல மட்டும் கிடையாதுங்க, எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. ஒரு மனுஷனுக்கு துக்கம் கவலை வந்துருச்சா சப்ருன் ஜமீல் என்று சொல்ல வேண்டும். அழகிய பொறுமை மட்டும் தான் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்பட்டுச்சு. யார சொல்லா? இந்த குர்ஆன்ல சூரா யூசுப்ல சப்ரே ஜமீல் என்று அல்லாஹ் சொல்றானே, சப்ரே ஜமீல்னா என்ன? அழகிய பொறுமை நம்ம தமிழ்ல சொல்லிடுறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், சப்ருன் லா ஷிக்வா ஃபீஹி, வாய் திறக்காத பொறுமை. அதை பற்றி யாரும் வெளியில பேசக்கூடாது. மனசுல 1000 குமுறல்கள் இருக்கலாம். தந்தை இறந்து போயிருப்பார், குமுறல் இருக்கத்தான் செய்யும். மனைவி தலாக் வாங்கி விட்டு பிரிந்து இருக்கலாம், குமுறல் இருக்கத்தான் செய்யும். வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கும், ஆனால் வாய் திறந்து சொல்ல விடக்கூடாது. அப்படிப்பட்ட பொறுமைக்குத்தான் சப்ரே ஜமீல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அதனால் அவர்கள் செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பண்புகளை அல்லாஹ் சூரா யூசுஃபிலே சொல்லி தருகின்றான். சிறைச்சாலையிலே அவர்கள் எல்லாரும் அநீதம். இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டோம், எத்தனோ பேர் ஜெயில இருக்கிறவெல்லாம் குற்றவாளி தான், தப்பு பண்ணிட்டு தான் ஜெயில போடுவான்னு நினைச்சுக்கிட்டோம். போலீஸ் பிடிச்சு போறவங்க தப்பு செய்யறோம். நாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில இருந்தாங்க, அஹ்மது இப்னு ஹம்பல் ஜெயில இருந்திருக்காங்க, புகாரி இமாம் ஜெயில இருந்திருக்காங்க, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஜெயில இருக்கிறாங்க. பாவம் செஞ்சவங்க தான் ஜெயிலுக்கு போவாங்களா? குர்ஆன் முதலில் கற்றுத் தருகிறது. சிறைச்சாலைகள் இருப்பவர்கள் எல்லாம் பொய்யர்கள் கிடையாது, கெட்டவர்கள் கிடையாது. அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் கூட சிறைச்சாலையில் இருப்பார்கள். சூரா யூசுப் நமக்கு சொல்லி தருகின்ற மிகப்பெரிய ஆதாரங்களாக இருக்கிறது. எனவே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு ரொம்ப பேர் சூரா யூசுப் நமக்கு கற்றுத் தருதுங்க. துஆ என்பதின் மூலமாக சில விஷயங்களை நம்மளே கேட்டு வாங்கிக்கிறோம். பாத்தீங்களா? பெருமானார் சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்னை காப்பாற்று சொல்லியிருந்தா அல்லாஹ் எப்படி வேணா காப்பாத்தி இருப்பான். ஆனால் காப்பாற்றுகின்ற முறையை அவர்களே சொல்லி கொடுத்துட்டாங்க. ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய, அல்லாஹ் அந்த பெண்கள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனா காப்பாத்திருப்பான் அல்லாஹ். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிட்டாங்க? அந்த பெண்களிடத்திலிருந்து அவர்கள் கூப்பிடுவதை விட எனக்கு ஜெயிலு சிறந்ததாக இருக்கிறதே அல்லாஹ், நான் ஜெயிலுக்கு போயிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சிறைச்சாலைக்கு அனுப்பினான். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி மட்டும் அவங்க சொல்லாம இருந்தா ரஹிமல்லாஹு அஹி யூசுப், என்னுடைய சகோதரர் யூசுப்பின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டட்டுமாக. அவரை மட்டும் அப்படி சொல்லாம இருந்தா சிறைச்சாலைகளுக்குள்ளேயே போயிருக்க மாட்டார், அல்லாஹ் அவரை எப்படியாவது காப்பாத்திருப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பலதரப்பட்ட செய்திகள் இருக்கிறங்க. சூரா யூசுப் ஓதி பாருங்க. சிறைச்சாலைகளுக்கு மத்தியில் இருக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாறுவேடத்துல வந்துட்டாங்க. பாத்தீங்களா? நபிமார்கள் எங்கேயோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. பத்ர் போர்க்களத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க வாளோடு. இப்போ சிறைச்சாலையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. சிறை கைதிகளை போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. நபிமார்களுடைய கண்ணாச்சங்க பார்த்துட்டாங்க. பார்த்து கேட்டாங்க, நீங்க ஜிப்ரீல் தானேன்னு கேட்டாங்க. மாலி அராக்க பைனல் காத்தியின்,
பாவம் செய்தவர்களுக்கு மத்தியில் உங்களை பார்க்கின்றனே ஜிப்ரீல், நீங்கள் எதற்கு இங்கே வந்தீர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா தாஹிரத் தாஹிரீன், பரிசுத்தமானவர்களே பரிசுத்தமானவர்கள், 4 தலைமுறை நீங்கள் சுத்தமானவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அத்காக்கும், உலகத்திலே சிறந்தவர் தக்வாவுடையவர், உங்களைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவுடையவர் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நபியே, நான் ஏன் தெரியுமா ஜெயிலுக்கு வந்தேன்? இன்னல்லாஹ கர்ரமனி பிக வ பி அபாயிக, அல்லாஹ் உங்களை கொண்டு உங்களுடைய மூதாதையர்கள் கொண்டு அல்லாஹ் சங்கை படுத்திருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி விட்டான், வஹுவ யுக்ரியுக சலாம், சிறைச்சாலை நீங்கள் இருக்கின்றீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டான் அப்படின்னோன அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லி விட்டான், சலாமும் சொன்னா, நீங்கள் எதற்கு தெரியுமா சிறைச்சாலைக்கு வந்தீங்க? நீங்க ஏதோ செஞ்சிட்டீங்கன்னு வந்துட்டீங்கன்றீங்க. அல்லாஹ் சொல்லி விட்டது என்ன தெரியுமா? அல்லாஹ் நீங்கள் உதவியை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஒரு சாதாரண மனிதரிடத்தில் போய் நீங்கள் தூதுவராக அனுப்பி அரசரிடத்தில் போய் என்னை விடுதலை செய்வதற்கு கோரிக்கை வை என்று கேட்டு விட்டீர்களே. அல்லாஹ் அதை பார்த்து சொன்னான், நான் சிறைச்சாலையில் இன்னும் பல ஆண்டுகள் வைத்திருப்பேன், ஏன் என்னிடத்தில் கேட்காமல் நீ அவரிடத்தில் உதவி தேடிவிட்டாயே என்று சொன்னார்கள். இப்ப கூட ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வருத்தப்படல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டாங்க, சரி நான் ஜெயில இருக்கிறதுக்கு சந்தோஷம் தான், அல்லாஹ் என் மேல சந்தோஷமா இருக்கிறானான்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாம் நாம் அல்லாஹ் உங்கள் மேல் சந்தோஷமாக இருக்கிறான். சொன்னோன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வாழ்நாள் முழுக்க சிறைச்சாலை இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், என் ரப்பு என்னின் மீது சந்தோஷமாக இருந்தால் போதும் என்றார்கள். 7 ஆண்டுகள் சிறைச்சாலை இருந்தார்கள் செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எனவே அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு பட்டியலை அவர்களை பார்த்து சொல்லுகின்றான் குர்ஆன்ல. பலதரப்பட்ட விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி கொண்டு வராங்க. ஒரு தடவை கேட்கிறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரிந்து வருத்தப்பட்டார்கள், அந்த வேதனை பற்றி சொல்லுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவர்களுடைய வேதனை எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்களுடைய கவலை ஒவ்வொரு நாளும் அஜ்ருமியத்தி ஷஹீத், அவர்கள் துக்கமாக இருந்த ஒரு நாளும் 100 ஷஹீதுடைய நன்மை அளவுக்கு அவர்கள் துக்கமாக இருந்தார்கள், கவலையாக இருந்தார்கள். அப்ப கூட அவர்கள் அல்லாஹுக்கு எதிராக நாவை திறந்து என்னுடைய மகனை பிரித்து விட்டாயே, சிறைச்சாலையில் போட்டு விட்டாய் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் 100 ஷஹீதுடைய நன்மையை பெறுகின்ற அளவுக்கு செய்தனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துக்கமாக இருந்தார்கள் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியிடத்தில் சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு மனுஷனை பாதுகாப்பதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துறாங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பாவம் செய்யற சூழ்நிலை எல்லாருக்கும் வரத்தான் செய்கிறது, செய்து விடுகிறோம். நபிமார்களுக்கு வந்துச்சு, எப்படி தற்காப்பு பண்ணாங்க பாருங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வருகின்றார்கள். அந்த ஜுலைகா அம்மையாரிடத்திலிருந்து தப்பிப்பதற்காக அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான்? சுவற்றிலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்தை கொண்டு வந்தான். பார்த்து விட்டார்கள். ஒரு வசனத்தில் வருகிறது, தஃப்சீரிலே வருகிறது, 3 வகையான ஆயத்தை சுவற்றில் பார்த்தார்கள். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த 3ஐ பார்த்துத்தான் அவர்கள் தவறு செய்யாமல் திரும்பி ஓடினார்கள். 3 ஆயத் அந்த சுவற்றில் எழுதப்பட்டிருந்துச்சு. லா தக்ரபு ஸினா, ஒருபோதும் நபியே விபச்சாரம் செய்து விடாதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மிக மோசமானது என்ற வசனம் இருந்துச்சு. அதே போன்று இன்னா அலைக்கும் லஹாஃபிதீன், நபியே உங்களை கண்காணிக்கக்கூடிய மலக்குமார்கள் இங்கே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற வசனத்தை அவர்கள் பார்த்தார்கள். 2வது 3வது ஆஃபா மன் ஹுவ காயிமுன் அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத், மனிதனுக்கு துக்கங்களும் சோதனைகளும் வருவது அவன் செய்த கரத்தால் உள்ள பாவங்களின் காரணமாக. இந்த 3 ஆயத்தை பார்த்துத்தான் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ் குர்ஆனில் இன்று ஓதப்பட்ட சூரா யூசுஃபில் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி மட்டும் வரவில்லை என்றால் அவர்களும் பாதை மாறி இருப்பார்கள் என்று சொல்கிறான். அந்த அத்தாட்சி தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய முகமாகவும் குர்ஆனுடைய 3 வசனமாக இருந்துச்சுன்னாங்க. எனவே அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகிறான். பார்த்தீங்களா, அவங்க தப்பே செய்யல, தூங்கி கொண்டிருந்த குழந்தையை கொண்டு அல்லாஹ் சாட்சி சொல்ல வச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தை பருவத்தில் யாரும் பால் குடி மறவாமல் பேசியது கிடையாது. உலகத்தில் 4 பேர் தான் குழந்தை பருவத்திலே பேசினார்கள். தக்கல்லம் அர்பஅவஹும் சிகார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சின்ன வயசுல பேசினது 4 பேர்னாங்க. யாருங்க? இப்னு மாஷிதா பின்த் ஃபிரௌன், ஃபிரௌனிடத்தில் பணிவிடை செய்த பெண்ணுடைய குழந்தை, கை குழந்தை களிமா சொன்னுச்சு. முதல்ல வஷாஹிது யூசுப் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றுவதற்காக தூங்கி கொண்டிருந்த குழந்தை சாட்சி சொல்லுச்சு. 3வது வசாஹிபு ஜுரைஜ், பனி இஸ்ரவேலர்களே ஜுரைஜ் என்று சொல்லுகின்ற ஒரு அடியார், அவரை விபச்சாரம் சொல்லுகின்ற போது வயிற்றில் இருந்த குழந்தை சாட்சி சொல்லுச்சு. வ ஈசா இப்னு மரியம், 4வது ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பருவத்தில் பேசினார்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீண்ட செய்தி, யூசுஃபுடைய சூராவை பற்றி பேச வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டாங்க. லகத் அஜிபது மின் யூசுப்,
யூசுஃபை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன், அவருடைய பொறுமையை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன், அவருடைய சங்கையும் அந்த கிருபையை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அவர்கள் நினைத்திருந்தால் அல்லாஹ் அவர்களை மன்னித்திருப்பான். ஆனால் அவர்கள் எப்படித்தான் ஒரு கோரிக்கை வைக்கவில்லை என்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மிக முக்கியமான விஷயங்களை சூரா யூசுப் சொல்லுகிறது. ஒன்று, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளைகளை பார்த்து ஒரு சொன்னாங்க, நீங்கள் மிஸ்ருக்கு போகின்ற பொழுது நீங்கள் சேர்ந்து போவாதீங்க, 10 பேரும் தனித்தனியா போங்க, ஒருத்தர் இந்த பக்கமா போங்க, ஒருத்தர் இந்த பக்கமா போங்க. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, ஏங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி செஞ்சாங்க? குஷியா அலைஹிமுல் ஐன், மனிதனுக்கு ரொம்ப ஆபத்து, கண் திருஷ்டியாக இருக்கிறது. வதாலிக அன்னஹும் கானு தவு ஜமால், அவர்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருப்பார்கள். வஹியத்தின் ஹசனா, பார்த்தால் அவருடைய அழகில எல்லாரும் மயங்கி போய் விடுவார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அந்த அழகை கொடுக்கலங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட பிறந்த சகோதரர்கள் கூட அந்த அழகு இருந்துச்சு. எனவே நீங்கள் பிரிந்து போங்கள். பயத்தின் காரணமாக கண் திருஷ்டி எந்த அளவுக்கு ஆபத்தானது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் குதிரையில உட்கார்ந்து போறான்னு சொன்னா ஒருத்தன் அழகை பார்த்து கண் திருஷ்டி பட்டு விட்டால் அடுத்த செகண்ட் குதிரையிலிருந்து அவன் கீழே விழுந்து விடுவான். அந்த அளவுக்கு ஆபத்தானது கண் திருஷ்டி என்றார்கள். அதனால் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை சேர்ந்து போவாதீர்கள், நீங்கள் எல்லாம் பிரிந்து போங்கள் என்ற வரலாறெல்லாம் அதிகமாக நமக்கு எல்லாருக்கும் மேல ஒரு கல்வியாளன் இருப்பான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தைங்க. இன்னைக்கு எக்ஸாமுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளுங்கள். அநேகமாக யூசுஃபிலே அந்த சூறாவிலே வருகிறது, வஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், வஃபௌக குல்லி தி இல்மின் அலீம் என்ற ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டால் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு இல்மை, கல்வியை நாம் எந்த காரியத்தில் போகின்றோமோ அதில், ஏனால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதில் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு வார்த்தை இதுவாக இருக்கிறது. ஏனால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இதற்கு பிறகு சொன்னாங்க, இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகின்றான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் உட்கார்ந்து இருக்காங்க, பக்கத்துல ஒரு மனிதர் அல்ஹம்துலில்லாஹ் ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம் அப்படி சொல்லிட்டாரு. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, பீசமா குல்த, நீ சொன்னது தப்பு, இப்படி சொல்லாதப்பா. அல்லாஹுல் அலீம் ஃபௌக குல்லி ஆலிம், அல்லாஹுல் அலீம் ஃபௌக குல்லி ஆலிம், உலகத்தில் எல்லா கல்வியாளனுக்கு மேல அல்லாஹ் தான் கல்வியாளன் என்ற ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இப்படிப்பட்ட சில பல விஷயங்கள் சூரா யூசுஃபில் இருக்கிறது. அல்லாஹ் அந்த முன் சென்ற சமூகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அல்லாஹ் என்ன தெரியுமா அனுமதி கொடுத்திருந்தான்? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலில் எல்லாரும் சஜிதா செய்தார்கள். சூரா யூசுப் சொல்லுகிறது, செய்தவர்கள் யார் தெரியுமா? தந்தை செய்தார்கள், தாய் செய்தார்கள், கூட பிறந்த சகோதரர்கள் செய்தார்கள். இதுதான் கனவின் விளக்கம். அப்ப அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை சஜிதையே தஅதீமி என்று சொல்லுகின்ற, நம்ம இன்னைக்கு தொழுகையில சஜிதா செய்றோமே அது மாதிரி சஜிதா எல்லா உம்மத்திற்கும் அனுமதி இருந்துச்சு. இப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், வஜஅல சுஜூது முகல்லபன் பிஜினாபி ரப்பி சுப்ஹானஹு வ தஆலா, என்னுடைய உம்மத்திலே சஜிதா அனுமதி கிடையாது, யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் சஜிதா செய்ய வேண்டும். ஒரு கால் சஜிதா செய்வதற்கு நான் அனுமதி கொடுத்திருந்தால் கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து சஜிதா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை அனுமதி இருந்துச்சு. அதனால் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாரும் சஜிதா செய்தார்கள். இன்று ஓதப்பட்ட சூரா நமக்கு சொல்லி தருகிறது. எனவே சூரா யூசுப் தக்வாவுக்கும் பரஹேஸ்காரி என்று சொல்லுகின்ற பரிசுத்த தன்மைக்கும் வெட்கத்தனத்திற்கும் எப்படி ஒரு மனிதர் வாலிபர் வாழ வேண்டும் என்பதை பரம் சாட்டுகிறது. குறிப்பாக மிக முக்கியமாக அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன துவாங்க கேட்கணும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா கேட்டாங்களோ அதை கேளுங்க. என்னங்க கேட்டார்கள்? ரப்பி தவஃபனி முஸ்லிமா, அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்கவை, ஆட்சியாளராக மிஸ்ருடைய மன்னராக மரணிக்கவை என்று கேட்கவில்லை. வாலிஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்களுடன் என்னை சேர்த்து விடு என்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மரணத்துடைய கடைசி வார்த்தை, நபியுடைய ரூஹ் பிரிகின்ற போது கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹதீஸில் புகாரியில் வருகிறது, அல்லாஹும்ம பிர் ரஃபீகில் அலா, அல்லாஹ் எனக்கும் உனக்கு இடையில் யாரும் வர வேண்டாம், நீ தான் என்னுடைய கடைசி நண்பன், உற்ற நண்பன் என்ற ஒரு வார்த்தையை பெருமானார் சொன்னார்கள். அதற்கு பிறகு மரணித்து விட்டார்கள் என்பதெல்லாம் ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே சொந்த பந்தங்கள் தான் நமக்கு ஆபத்தை, சிரமத்தை தருவார்கள் என்பதை சூரா யூசுப் தெரிகிறது. அதனால்தான் சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், லதுல் அகாரிபி அஷத்து மின் லதுல் அகாரிபி, தேல் கடியை கூட தாங்கிக் கொள்ளலாம், தேள்கள் கடிப்பதை விட சொந்தங்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் அது அதிகமானது. நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் பேசுற வார்த்தைகள் ரொம்ப ஆபத்தா இருக்குங்க. சூரா யூசுப் கூட பிறந்த சகோதரர்கள் தான் அவர்களுக்கு துரோகம் செய்தார்கள், ஆனால் கடைசியில் அவர்கள் மன்னிப்பை பெற்றார்கள். மன்னிக்க கூடிய பண்பு வர வேண்டும். அதனால்தான் பத்ர் ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்ற பொழுது எதிர்களெல்லாம் நிற்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னாங்க, உங்களை எல்லாம் பார்த்து நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், உங்கள் தலைகளை நான் வெட்டலாம், எல்லாம் நீங்கள் செய்த
செய்த குற்றங்கள் என் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. ஆனாலும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னாங்க பாருங்க, லா தத்ரீபா அலைக்குமுல் யௌம், இன்னைக்கு நான் யாரையும் தண்டிக்க மாட்டேன், யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ்வே மன்னிக்கின்றான், நான் அவங்களையும் மன்னிக்க மாட்டேன். அதனால சண்டைகள் குடும்பத்துக்கு வரத்தான் செய்யுங்க, இறங்கி போனுங்க, மன்னிக்கணுங்க, அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான். சூரா யூசுப் நமக்கு சொல்லித் தருகின்ற மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. எனவே சொந்தத்தோடு சேர்ந்து வாழுங்க. சூரா யூசுப் சொல்லித் தருகின்ற மிகப்பெரிய படிப்பினை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா யூசுப் இறங்கிய பிறகு சொன்னார்கள், பில்லு அர்ஹாமக்கும், சொந்தங்களை துண்டித்த அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் சண்டை போட்டு வாழாதீர்கள், உங்கள் ரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள். வலௌ பிஸ்ஸலாம், குறைஞ்சது சலாம் சொல்லியாவது வாழுங்கன்னாங்க பெருமானார். ஏதாவது கொடுக்க முடியல பரவாயில்லங்க, அவர் வீட்டுக்கு போக முடியல, விருந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, பார்க்கிற இடத்துல சலாம் சொல்லிக்குங்க, இந்த உறவாவது நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சூரா யூசுப் நமக்கு பலதரப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகிறது. அல்லாஹ்விடத்தில் நம்ம என்னென்னவோ துஆ கேட்கிறோம், சூரா யூசுப் நமக்கு சொல்லித் தருகிறது. நம்முடைய நப்ஸை பத்தி நமக்கு கவலையே படுறது இல்லைங்க. நம்முடைய நப்ஸ் என்னங்க ஆச்சு, உடலை பத்தி கவலைப்படுறோம், மாசம் செக்அப் பண்றோம், இது பண்றோம், சுகர் எந்த லெவல் இருக்கிறது, பிபி எந்த லெவல் இருக்கிறது, எல்லாம் பண்ணிக்கிறோம். நப்ஸ் எந்த லெவல் இருக்கு என்னைக்காவது பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் நப்ஸை 3 வகையாக சொல்லுகிறான். நப்ஸே அம்மாரா என்று ஓதப்பட்ட சூரா யூசுப், நப்ஸே லப்பாமா என்று இருக்கிறது, நப்ஸே முல்ஹிமா என்று இருக்கிறது. இதெல்லாம் சிறந்த நப்ஸ், நப்ஸே முத்மஇன்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், கத் அஃப்லஹ மன் அஃப்லஸ கல்பஹு லில் ஈமான், அல்லாஹ் சிலருடைய உள்ளங்களை ஈமானுக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். வ நஃப்ஸுஹு முத்மஇன்னத்தன், அல்லாஹ்விடத்தில் நஃப்ஸே முத்மஇன்னாவை கேளுங்கள். யா ரசூலுல்லாஹ், நஃப்ஸே முத்மஇன்னா என்ன என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உலகத்துடைய வஸ்துக்களை கொண்டு அது போதுமாக்கி கொள்ளாது, அல்லாஹ்வை கொண்டு போதுமாக்கி கொள்கின்ற நஃப்ஸ் தான் நஃப்ஸே முத்மஇன்னா. இது கிடைச்சா சந்தோஷப்படுறோம், அது கிடைச்சா சந்தோஷப்படுறோம், அதுக்கு பேர் நஃப்ஸே முத்மஇன்னா கிடையாதுங்க. அல்லாஹ் கிடைக்கின்ற வரை எந்த நஃப்ஸ் சந்தோஷப்படாதோ அந்த நஃப்ஸ் தான், அதுதான் நஃப்ஸே முத்மஇன்னா என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே பலதரப்பட்ட செய்திகள், நேரம் கடந்து விட்டது. சூரா யூசுஃபை கண்டிப்பாக ஓதுங்கள். எவ்வளவு பேர் சொல்றாங்க, மனசுல எங்களுக்கு கவலையா இருக்குதுங்க, வருத்தமா இருக்கிறதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களுடைய அந்த கவலையிலிருந்து அவர்களுக்கு பரிகாரமாகத்தான் சூரா யூசுப் இறங்கியது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துக்கமானவர், கவலையானவர் சூரா யூசுப் ஓதினால், சூரா யூசுப் ஓதி முடிப்பதற்கு முன்னால் கவலை சந்தோஷமாக மாறிவிடும், நோயிலே இருந்தால் நோய் அது ஆரோக்கியமாக மாறிவிடும், கடனிலே இருந்தால் கடன் அது கடன் நிறைவேறுவதாக ஆகிவிடும் என்று நீண்ட பட்டியல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா யூசுஃப்க்கு சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சூரா யூசுப் ஆட்சியாளர்களிலிருந்து, சிறார்களிலிருந்து, அடிமைகளிலிருந்து, பெண்களிலிருந்து எல்லாரும் ஓத வேண்டிய சூரா. கனவை பற்றி சூரா யூசுப், நபிமார்களுடைய கனவு மட்டும்தான் எல்லாம் வஹியானது, மீது எந்த கனவு உண்மையானது கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேர் கனவை பார்த்துட்டாங்கன்னா உடனே பயந்துடுறாங்க, கனவு பார்த்துட்டா உடனே நடந்துருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இறந்து போற மாதிரி பார்த்துட்டேங்க, பாம்பு கடிக்கிற மாதிரி பார்த்துட்டேங்க. கனவுகள் பல வகை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா யூசுப் இறங்கிய பிறகு சொன்னார்கள், நீங்கள் கனவை பார்த்தால், நீங்கள் எதை பார்த்தாலும் சரி, நல்லதாக இருந்தால் பிறரிடத்தில் சொல்லுங்கள், கெட்டதாக இருந்தால் மறைத்து விடுங்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா கனவும் உண்மையாகுவது கிடையாது. நீங்கள் பார்க்கக்கூடிய கனவில் சிறந்த கனவு இன்ன அஸ்தகர் ருயா இந்தல் அஸ்ஹார், காலை பொழுதில் நீங்கள் பார்க்கக்கூடிய கனவு தான் நடந்தே தீரும் என்றார்கள் பெருமானார். அதிகாலையில தஹஜ்ஜுடைய நேரத்துல, சஹர் நேரத்துல, ஃபஜ்ருக்கு முன்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய கனவு அது நடக்கும். மீதி கனவுடைய பல வகைகள் ஷைத்தான் பயமுறுத்தாட்டியதாக இருக்கும், நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். சில கனவுகள் தான் அது நடந்தே தீரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பல செய்திகளை அல்லாஹு தஆலா இந்த சூரா யூசுஃபிலே நீண்ட செய்திகள் சொல்லித் தருகின்றான். சூரா யூசுஃபினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய வாலிபர்களுக்கு அல்லாஹு தஆலா அவன் மேல் முஹப்பத்திலே, சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 80 ஆண்டுகள் பிள்ளையை பார்க்காமல் இருந்தார்கள், கண்ணெல்லாம் போய்விட்டது. அல்லாஹ்விடத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் நான் மனிதர்களை நம்பவில்லை, இன்னமா அஷ்கூபத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய ஆதரவு, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் நீதான், கஷ்டங்களை உன்னிடத்தில் தான் நான் சொல்லுவேன், மனிதர்களிடத்தில் சொல்ல மாட்டேன், அவர்களுக்கு கேட்கக்கூடிய காதுகள் கிடையாது. இன்ன ரப்பீ லஸமீஉத் துஆ, நீ தான் அர்ஷுகளுக்கு இருந்தும் எங்கள் கூட இருந்து நீ தான் கேட்கின்றாய், உன்னிடத்தில் சொல்லுவேன். பயணத்தில் இன்னைக்கு அனுப்பும் போது நல்லா போயிட்டு வாப்பா, பார்த்து போப்பா, குட் மார்னிங், குட் ஈவினிங் என்னென்னவோ சொல்றோம். முதல் தடவை அனுப்பும் போது சேஃபா போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அந்த வார்த்தையை சொல்லவில்லை? இப்போ 2வது தடவை தன்னுடைய சகோதரர்கள் அனுப்பி விடுறாங்க, ஒரு வார்த்தை சொல்லி விட்டாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த வார்த்தை தான் அவர்களை பாதுகாத்து திரும்ப கொண்டு வந்து சேர்த்தது. நம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கு வெளியில போறாங்க, போறது கேரண்டி கிடையாது, வரும்போது வராங்களான்னு தெரியல. அல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹு கைருன் ஹாஃபிதா. ஒவ்வொரு பிள்ளை வீட்டுக்கு போகும்போது நீங்களும்
நீங்களும் ஓதிக்குங்க. உங்களுடைய பிள்ளைகள் வீட்டை விட்டு போறாங்களா, காலேஜுக்கு போறாங்களா, வேலைக்கு போறாங்களா, அல்லாஹு கைருன் ஹாஃபிதா. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தாம் பிள்ளைகளை இதை சொல்லி அனுப்பி விட்டாங்க. முதல் தடவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்பல, அவர்களுக்கு போய்விட்டார்கள். இரண்டாவது தடவை பிள்ளைகளை சொல்லி அனுப்புனாங்க, எல்லாரும் வந்தார்கள். தப்சீரிலே வருகிறது. எனவே அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அல்லாஹ் எந்த வரலாறை அஹ்ஸனுல் கஸஸ் என்று சொல்லுகின்றானோ அந்த வரலாறை தெரிந்து கொள்ளுகின்ற, அதை படிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய, அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை, அதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியம், குறிப்பாக ரஹ்மத்தினுடைய அந்த கடைசி நாளை கொண்டு வருகின்ற மன்னிப்பினுடைய எல்லா நாட்களையும் சூரா யூசுஃபின் பொருட்டால் அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. நமக்கு எல்லா துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக, மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாட்களையும் ஆக்கி வைப்பானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.